சென்டர் ஸ்டாண்ட் போட்டு விடணும். ஆனால் புல்லட்டுக்கே போடுற இது போட மாட்டியா? ஹாய் guys, வெல்கம் பேக். நான் தான் உங்கள் Austrianpilot. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து ஷெட்டுக்கு அனுப்ப போகிறோம். வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 months ஆச்சு, 5 to 6 months ஆக போகுது கரெக்டாக. சில பேருக்கு தெரியாது, அக்டோபர் 20 2022 எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுலேருந்து வண்டி வீட்டில் தான் இருக்குது. நான் ரிப்பேரிங் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கே நிறைய செலவாயிடுச்சுனால வண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்கான காசும் வரலை. ஸோ அதனால் இப்போ தான் நம்ம மெக்கானிக் ஷெட்டுக்கு அனுப்ப போகிறோம். நம்ம மெக்கானிக்கும் வந்திருக்காரு, நம்ம கேபி மோட்டோ விலாகரும் வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் தூக்கிட்டு இருப்பார் பைல்வான். அண்ட் எங்கள் அப்பாவும் பாவம் அவரும் தள்ளி நிற்கிறாரு. நம்மளால் வெயிட் எதுவும் தூக்க முடியாது, புஷ் பண்ண முடியாதனால எதுவும் ஹெல்ப் பண்ணாமல் சைடில் வீடியோ எடுத்து பேசினுக்கிறேன். அதுக்கே பாதி பேர் என்னடா இது கூட விளாகாடாட்டியா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. நம்மளுக்கு எது இருந்தாலும் கண்டென்ட் தானே. இப்போ வண்டி பார்த்திங்கன்னா லோக்கல் மெக்கானிக்கிட்ட தான் வர்றேன். ஷோரூம்ஸில் நிறைய காசு கேட்குறாங்க. ஸோ சின்ன யானை ரெடி பண்ணி அந்த கட்டி கயிறு கட்டி நான் மேலே ஏறிக்கிறேன். வேணாம் நீ வண்டியில் வந்து சொல்லி மோட்டோ விளாக நம்ம கேபி மோட்டோக்குள்ள ஒரு வண்டியில் ஏற்றின்னு போகிற நம்மள குட்டி யானையில் நம்ம வண்டி போயிட்டுருக்கு. ரிப்பேரிங் காஸ்ட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் வந்து ரிப்பேரிங் ஒர்க் முடிஞ்ச பிறகு சொல்கிறேன். இன்னும் பேசிட்டுக்கிறேன். ரிப்பேரிங் காஸ்ட்டு வந்து முடிஞ்ச பிறகு சொல்கிறேன். அண்டு டைம் நம்ம பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் நினச்சி ஒரு 3 வாரம் 4 வாரம் ஆகும் நினச்சி ரெடி ஆகிறதுக்கு. பட் அவர் ரெசால்ட்டாக ப்ரோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோன்னா ஒரு 4 நாளில் வண்டி ரெடி பண்ணிடலாம் ப்ரோன்றாரு. ஏன்னா வண்டி வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகலையா, எல்லாமே ஜஸ்ட் பெண்ட் ஆகிருக்கான், ஒரு சிலது தான் உடஞ்சிருக்கு, அது சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. ஸோ நம்ம ஷெட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வண்டி இறக்கிட்டு உள்ளே ஏற்றிடுவாங்க. இங்கே ஒரு RC 125 கூட இருக்குது. ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தா நம்மளால் முடியாது. சரி வண்டியை ஏற்றுட்டோம், அவ்வளோதான். நம்ம செல்லாக்குட்டியை ஏற்றியாச்சு. பாவம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பழையபடி ஆக போகிறான். ஸோ அந்த ஒர்க் முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஹாய் கேஸ், இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஷெட்டில் விட்டாச்சு. ஷெட்டு ஒர்க்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 2nd March. நான் 1st March வந்து வண்டியை வந்து ஷோரூமில் ஷெட்டில் போய் விட்டேன். ஸோ விட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க புதுப்பேட்டைக்கு போய்ட்டு பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வந்து கரெக்டாக அது மாட்டி விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ரிப்பேரிங் காஸ்ட்டும் வந்து ஹையாக போகிறதில்ல. மோஸ்ட்லி எஸ்டிமேட்டட் பார்த்திங்கன்னா ஒரு 20க்குள்ளே மோஸ்ட்லி ஆகிடும். ஏன்னா அவ்வளோ ஒர்க் கிடையாது வண்டியில். ஏன்னா எல்லாமே வந்து பெண்ட்டு தான் இருக்கான். ஸோ அது வந்து சரி பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, மாற்றவே தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அது கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நல்ல வேலை நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப ஹை காஸ்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. பட் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அண்ட் அவர் வந்து நம்மளை பார்த்துருக்காரா நிறைய டைம் வேறு, அந்த மெக்கானிக் வேறு. உங்களுக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னாரு. ஃப்ரண்ட்டில் இந்த லைன் ரவுண்ட் ப்ரொஜெக்டர்லாம் போட்டிருப்பீங்களா அப்படின்னாரு. ஸோ என்ன பண்ணுறேன்னா இப்போ பிளான் என்னன்னா, நம்ம வண்டி இது நம்ம பழையபடி வண்டி எப்படி இருந்துச்சோ நான் ஸ்டிக்கரில் ரிமூவ் பண்ணி அந்த டியூக் 200ன்னு சொல்லிட்டு வார்த்தையில் எழுதியிருப்பேன், வேர்ட்ஸில் 200ன்னு அந்த மாதிரி. ப்ளஸ் வந்துட்டு அந்த ப்ரொஜெக்டர் மறுபடியும் நான் ஹெட்டில் செட் பண்ண போகிறேன். அதே மாதிரி அந்த ஷீல்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதே பழைய டியூக் எப்படி இருந்துச்சு வந்து அதே மாதிரி நான் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறேன். ப்ளஸ் அந்த சவுண்டு முக்கியமாக வந்துட்டு அந்த புதுசாக இப்போ நான் ஆக்சிடென்ட் ரிப்பேர் ஆகும்போது சவுண்டு சரியில்லை, அதையும் நான் வந்து சரி பண்ண சொல்லியிருக்கேன். ப்ரோ அதெல்லாம் சட்டாக பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு இருக்காரு. ஸோ நிறைய விஷயம்லாம் சேஞ்சஸ் பண்ண போகிறேன் வண்டியில். ஸோ யாருன்னா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா அது கொஞ்சம் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம புது கண்டென்ட்லாம் இதுக்கு மேலே வரப்போகுது. வண்டி ரெடியாக எடுத்துக்குன்னு 2-3 days தான். பட் என்ன பண்ணுறது, நான் ஓட்டுற முடியாது தான். நான் ஓட்டுறதுக்கு வந்து இன்னும் 2 months ஆகும். பட் அந்த வண்டி வச்சு நான் இன்னும் கொஞ்சம் நிறைய கண்டென்ட்ஸ்லாம் திங்க் பண்ணி வச்சுருக்கேன் புதுசாக. ஸோ அதனால் ஸ்டே டியூன் கைஸ். கொஞ்சம் வீடியோவும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீசெண்டாக தான் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.